ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோடில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி. அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கும் உங்களுக்கு கேட்குறப்போ. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இது வந்து சேலம் பக்கத்தில் ராஜநகரான்னு ஒரு ஏரியா. ஸோ இது பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 160 மைல்ஸ் அந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெல் கனெக்டட் பை ரோடு. ஸோ ரோடு வழியாகவே போகலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு டைகர் வந்து ரொம்ப நாளாக வந்து இங்கே உள்ள மக்கள் எல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. பட் மற்ற இடத்துக்கும் இங்கேயே என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் வந்து மக்களை கொல்லலை. ஆனால் என்ன பண்ணுதுன்னா, பயங்கரமாக ஸ்க்ராட்ச் பண்ணிடுது. அதாவது பயங்கரமாக வந்து தாக்குது. ஆனால் மரணத்தை ஏற்படுத்தலை. அதாவது அதில் பர்பஸ் வந்து கில் இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக ஒரு டைகர் அட்டாக்கிங் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கழுத்தில் வந்து கழுத்தை தான் எய்ம் பண்ணும். ஸோ கழுத்தை வந்து அடித்து திருப்பிடும் கழுத்தை. அப்போ உங்களுக்கு மரணம் வந்து ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் இந்த டைகர் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதோட எல்லா விக்டிம்ஸையும், அதாவது எல்லா மனிதர்களையுமே அது வந்து கையால் தாக்கும்போது அதோட நகை கீறல்கள் வந்து உடம்பு முழுக்க ஏற்பட்டுருது. அதாவது தலையிலேருந்து கால் வரைக்குமே. அப்புறம் அவங்க வந்து அதால் தாக்கப்பட்டவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் இல்லை கொஞ்சம் மணி நேரங்கள்லையோ இரத்த கசிவு மூலமாகவும் இல்லைன்னா 2-3 நாட்கள் வந்து நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக பிளட் இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக இறந்துருது. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு மேன் ஈட்டரோட. ஸோ அந்த புலியோட நகத்தில் இடையிலலாம் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, நோய் கிருமிகள்லாம் இருக்குல்ல, அதாவது பாக்டீரியாஸ், பாய்சனஸ் பாக்டீரியாஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹியூமன் பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அது பாய்சன் ஆகிடுது. பிளட் பாய்சனிங்னால இறந்து போயிடுறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த புலி வந்து ஒரு 2 வருஷமாக இங்கே வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 33க்கும் அதிகமான நபர்கள் வந்து இதால் தாக்கப்பட்டிருக்காங்க. வாட் அன்யூஷுவல் அபவுட் திஸ் டைகர், இது இந்த டைகரோட ஒரு வித்தியாசமான குணம் என்ன அப்படின்னா, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரையுமே ஸ்க்ராட்ச் பண்ணிடுது. 1. 2வது, இந்த இடம், இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த முட்புதர்கள் வந்து அதிகமாக இருக்கிற காட்டுப்பகுதி. அப்புறம் அங்கங்கே வந்து பனைமரங்கள் வந்து நிறையா இருக்கும். அப்புறமா சின்ன சின்ன சரல் மேடுகள் அந்த மாதிரியாக இருக்கும். ஒரு சின்ன நதி, அந்த நதி அப்படியே வந்து என்ன பண்ணுதுன்னா காவேரி கூட சேர்ந்துருது. ஸோ இந்த இடத்துல நிறைய இங்கே இந்த மக்களோட மெயினான ஒரு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஆடு மாடுகளை மேய்க்கிறது தான். ஆடு மாடுகளை அந்த காட்டுக்குள்ளே மேய்ச்சிட்டு ரிட்டர்ன் வர்றது தான் இவங்களோட டெய்லி வேலை. ஸோ இந்த புலி வந்து நீலகிரி மலைகள்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த புலி வந்து அங்கேருந்து இறங்கி வந்து இந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, இவங்க மேய்க்கிற மாடுகளையும் ஆடுகளையும் அடித்து சாப்பிடுது. அதை தடுக்க போகிற மனிதர்களை வந்து கொல்லலை, ஆனால் அவங்கள பயங்கரமாக காயப்படுத்திடுது. இந்த விஷயம் வந்து கெனத்துக்கு வந்து ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் மூலமாக தான் வருது. ஸோ அவர் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்புறாரு. அண்ட் அங்கே வந்து விசாரித்த வகையில் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அது வந்து ஃபஸ்ட்டு புலின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அட்டாக்கிங்ஸை பார்க்கும்போது இது ரொம்ப அன்டைகரிஷாக இருக்குது. ஸோ இது மேபி ஒரு பேந்தராக கூட இருக்கலாம். ஆனால் அங்கே பேந்தர் இல்லைன்னு கிடையாது. 1-2 பேந்தர்கள் இருக்க தான் செய்யுது, சிறுத்தைகள் இருக்க தான் செய்யுது. மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் அடிபட்ட விக்டிம்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இவங்களை தாக்குனது ஒரு புலி தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ புலி வந்து அடித்து இவங்களை கீழே போட்டுட்டு அவங்களோட ஆடையும் மாடையும் கொன்று இழுத்துட்டு போய் தான் அது வந்து சாப்பிடுது. ஸோ கென்னத்தோட டவுட் என்ன அப்படின்னா, மேபி இந்த புலிகளுக்கு வந்து இந்த புலிக்கு வந்து பல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதனால் வந்து இது வந்து மனுஷங்களை ஸ்க்ராட்ச் மட்டும் பண்ணுது, கொல்ல மாட்டேங்குது அப்படின்னு. பட் ஆனால் அந்த விக்டிம்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை அது வந்து அடித்த ஆடுகளையும் மாடுகளையும் நம்ம வந்து பார்க்குறப்போ
பற்கள் வந்து நல்லாவே பதிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லை. ஸோ அந்த புலி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மேன் ஈட்டரா மாறுறதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஒரு 32 பேரை இந்த மாதிரி தாக்கியிருக்கு. எல்லா ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டோரி ஆரம்பித்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா, மாட்டை வந்து பிடிக்க வந்த புலியை கல்லை கொண்டு எறிஞ்சிருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்கு, மாட்டை விட்டுட்டு இவங்களை பிடிச்சிருக்கு. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. புலி அட்டாக் பண்ண வருது, இந்த ஆட்டை அடித்து இல்லை மாட்டை அடித்து அதை பிடிச்சி சாப்பிடும் இல்லையா, அப்போ இவங்க கல்லை கொண்டு எறிகிறது. ஸோ இதை வந்து அது கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுச்சுன்னா, முதல்ல மனுஷன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடையும் மாடையும் கொண்டு போகிற பழக்கத்துக்கு அது தன்னை பழகியிருக்கு. அது வந்து இவருக்கு இவங்க கூடலாம் பேசுகிறப்போ தெரிய வருது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே பெங்களூர்லேருந்து கிளம்புறாரு. இவரோட ஸ்டுடு பேக்கர் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. இந்த சுற்று வட்டாரத்துல எல்லாம் விசாரித்தபடி இவருக்கு ராஜநகரா அப்படின்னு ஒரு ஏரியா, அங்கே வந்து நம்ம தங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் எய்ம் பண்ணுறாரு. ஏன்னா அங்கேருந்து கரெக்டாக சரௌண்டிங் 5 to 30 மைலுக்குள்ளே தான் அந்த புலியோட ரேஞ்சு. அதுக்குள்ளே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. ஸோ இவர்கிட்ட ஒரு 7 நாள் லீவ் இருக்குது. அந்த 7 நாள் லீவ் எடுத்துகிட்டு இவர் கிளம்பி போகிறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜநகருக்கு வந்து இவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. வண்டியில் போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு 3 பேர் போகிறத பார்க்குறாரு. அதில் நடுவில் ஒரு ஆளை வந்து இவங்க 2 பேரும் வந்து சப்போர்ட்டில் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா அவருக்கு வந்து ரத்தம் அப்படியே வந்து இந்த மூஞ்சிலேருந்து செஸ்ட் வரைக்கும் நல்லா பிடிச்சி இழுத்துருக்குது. பார்த்தாலே அவருக்கு தெரியுது. அப்போ விசாரிக்கிறப்ப இப்போ தான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு புலி வந்து இவர் அட்டாக் பண்ணியிருக்கு. இவர் அட்டாக் பண்ணி இவர் கீழே விழுந்தப்போ இவர் கண்ணு எதிரவே ஒரு எருமை மாட்டு, குட்டின்னு சொல்ல முடியாது, பெரிய வளர்ந்த எருமை மாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இளந்தாரி மாடுன்னு சொல்லலாம், அந்த மாடை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதை இழுத்துட்டும் போயிருக்கு. ஸோ அப்போ வந்து அது எங்கே இருக்குன்னு எனக்கு காட்ட முடியுமா நீங்கள் அப்படின்றார் இவர். அதில் வந்து அந்த 2 பேரில் வந்து அவங்க 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் நடக்குது, யார் போகிறதுன்னு. ஃபைனலி ஒருத்தர் போகிறதா டிசைட் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வந்து அடிபட்ட ஆளை கொண்டு போகிறதுக்கு பண்ணுறாங்க. இந்த சம்பவம்லாம் எங்கே நடக்குன்னா, கரெக்டாக ராஜநகருக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நடக்கு. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. உள்ளே போகும்போது ஒரு 3/4 மைல் தூரத்திலேயே இவங்களுக்கு வந்து ஒரு அந்த ரத்தம் சொட்ட தானே இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவரை. அந்த ரத்தத்தோட ட்ராக்கை ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறப்போ அந்த எந்த இடத்துல அட்டாக் நடந்துச்சோ அந்த இடத்த இந்த ஆள் காட்டுறாரு, இங்கே தான் நடந்திருக்குன்னு. அதுக்கான தடயங்கள்லாம் ரொம்பவே தெரியுது தெளிவாக. அந்த மாடை இழுத்துட்டு போனதுன்னு தெரியுது. அவரை கூட்டிகிட்டு திரும்பியும் ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சம்பவம்லாம் நடக்கிறப்போ ஒரு 4 மணிக்கு இவர் அவங்கக்கிட்ட பேசி இன்னொருத்தரை கூப்பிட்டு போகிறாரு. 1 கிலோமீட்டர் உள்ளே போகிறாங்க. இன்னொரு கிலோமீட்டர் உள்ளே போகிறாங்கன்னா ஒரு 5 இருக்கும் இந்த டைமில். அந்த மாடு எடுத்துகிட்டு போகுது. ஸோ அந்த 5 இருக்குன்றப்போ இதுக்கு மேலே இருட்ட போகுது. இந்த கூட போனவருக்கு கொஞ்சம் பயம். அண்ட் கென்னத்துக்கு அது புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த கிட்டத்தட்ட 33 பேரை கொண்டிருக்குன்னா யாருக்கு தான் பயம் இருக்காது? ஸோ அவருக்கு பயம் இருக்குது. நீ இங்கே நில்லுப்பா, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கென்னத் வந்து அவரோட கன்னோட உள்ளே போகிறாரு. கொஞ்சம் தூரம் போகும்போது அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தட்டுப்படுது. அந்த ஆப்வியஸ்லி அந்த எருமை மாடை தூக்கிட்டு போன அந்த ட்ராக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி போகிறாரு. போக 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 என்ன ஆகுதுன்னா, சருகுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த காடுகளில். அப்போ இவருக்கு வந்து போட்டிருக்கிற ஷூ வந்து லெதர் ஷூ. யூஸ்வலாக இந்த மாதிரி ஹண்டிங்க்கெலாம் போகிறப்போ, அதாவது ஸ்டாக்கிங்க்கெலாம் போகிறப்போ அவர் வந்து ரப்பர் பூட்ஸ் யூஸ் பண்ணுவார், சவுண்ட் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ இவர் நடக்கிறப்போ அந்த சவுண்ட் எல்லாம் அங்கே கேட்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காட்டுக்குள்ளே நீங்கள் பொதுவாக நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போகிறதுக்கான ஒரு ஒத்தடி பாதையோ வழியாக இருக்கும். பக்கத்துலேயே நிறைய புல் புதர்கள்லாம் மண்டி இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ கென்னத்துக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தான் அது வந்து எருமை மாடை வந்து ஒளிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
போகிறப்போ என்ன ஆகுதுன்னா சைடுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. அந்த பாறைகளை ஒன்றன் பின் ஒன்றை இவர் பார்த்துக்கிட்டே போகிறாரு, எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு இடத்துல வந்து அவர் அந்த எரும மாட்டை கொஞ்சம் அந்த பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் அதிகமாகுது. ஸோ அவருக்கு தெரியுது அந்த பாறைக்கு அப்புறம் எரும மாடு அங்கே தான் கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிட்ட போகும்போது இவருக்கு பின்னாடி இருந்து டைகர் வந்து சார்ஜ் பண்ணுது. இவர் கொஞ்சம் கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த டைகர் சார்ஜ் பண்ணுறதுக்கும் இவர் திரும்பி பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்குது. கன் எடுத்து அது இவர் மேலே பாயும்போது இவர் ஷூட் பண்ணுறாரு, மிஸ் ஆயிடுது. டைகர் வந்து இவரை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்துட்டு அது எந்திரிச்சு அந்த பக்கமாக ஓடி போயிடுது, காட்டுக்குள்ளே ஓடி போயிடுது. இந்த இடத்துல இவரோட அப்சர்வேஷன்ஸ் பாருங்க, அது திரும்பும்போது கரெக்டாக இவருக்கு கிக்கின் ஆகுது, ஒரு இன்ஸ்டிங்க்ட் கிக்கின் ஆகுது. சடனாக இப்படி திரும்பும்போது அந்த டைகர் பாயுது. அந்த டைகரும் இவரும் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. டைகருக்கு வந்து இவரை பார்க்கும்போது இவர் நார்மலாக விக்டிம் இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா இவர் கையில் ஏதோ வச்சிருக்காரு. யூஸ்வலாக டைகர் அட்டாக் பண்ணுற எல்லா ஆடு மாடு மேய்க்கிறவங்க கையிலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அது பார்க்கல. அப்புறம் இவர் ஷூட் பண்ணும்போது இவரோட கன்னோட சவுண்ட் இருக்குல்ல, இந்த சவுண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சவுண்டுக்கு அது பயந்து ஓடி இருக்கலாம் அப்படின்றாரு அவர். அப்புறம் இவர் அப்படி ஷூட் பண்ணி பின்னாடி இப்படி 2 ஸ்டெப் எடுத்து போகும்போது ஏதோ தட்டி கீழே விழுறாரு. என்னன்னு பார்த்தா இவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த எரும மாடு தான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறாரு. ஒன்றும் இவருக்கு தட்டுப்படல. இந்நேரம் வந்து கொஞ்சம் நைட் ஆயிருச்சு. ஸோ இவர் வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது. ஏன்னா இவர் லெதர் ஷூ போட்டிருக்காரு, ஸ்டாக்கிங்க்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ரிட்டன் வரும்போது ஜாக்கிரதையாக தான் வர்றாரு. வரும்போது இந்த புலி இன்னொருத்தர் அட்டாக் பண்ண இடத்துக்கு வர்றாரு. அங்கே வந்து பார்த்தா இவர் கூட ஒருத்தர் வந்தார்ல, அவரை காணும். ஆப்வியஸ்லி அவர் வீட்டுக்கு போயிருப்பார் இல்லையா, பயந்துகிட்டு இருந்தவர் வேகமாக ரோட்டுக்கு போய் வீட்டுக்கு போயிருப்பார். சரின்னு சொல்லிட்டு இவர் ரோட்டுக்கு வந்துட்டு வண்டி எடுத்துட்டு அந்த ராஜநகருக்கு போனால் ராஜநகரில் இப்போ வந்து கூட்டம் இருக்குது. கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடிபட்ட ஆளை வந்து சத்தியமங்கலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நடுவில் இவர் ரிட்டர்னில் நடந்து வந்துட்டு இருக்கப்போ இவருக்கு தோணுது, நான் போய் என் வண்டியிலே அவனை பக்கத்தில் சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலில் விட்டுருந்தா எனக்கு விட்டுருக்கலாமே, நான் ஏன் வந்து இந்த புளியை பிடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அவருக்கு. பட் ஆனால் என்னென்னா அவரோட அந்த ஹண்டர், அவருக்குள்ள ஒரு ஹண்டர் இருக்கான்ல, அந்த ஹண்டர் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இட்ஸ் டூ குட் டு லூஸ். அதாவது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்றது 1000ல் ஒரு சான்ஸ் தான், 1000 in 1 ப்ராபபிலிட்டி தான். ஸோ அதனால் இந்த டிசிஷன் கரெக்ட் தான். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா, அந்த புலி வந்து இவர் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்குது. நான் தான் இதை லேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ ராஜநகருக்கு வந்தால் ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப்பில் ஒரு ஃபாரஸ்ட் மேன் இருக்கார். அவர்கிட்ட பேசும்போது தெரியுது, அட்டாக் ஆன அந்த மாடு மேய்க்கிறவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு. அப்புறம் இவர் வந்து சரிப்பா அவன் கூட இன்னொருத்தர் இருந்தானே, அவனை எங்கே அப்படின்னு கேட்குறப்போ அவரை காணும். அப்போ வந்து நைட்டு இதெல்லாம் நடக்கிறப்போ நைட்டு ஒரு 8-9 மணி ஆயிடுது. இப்போ இவங்களுக்கு அதை தேடி உள்ளே போகிறதுக்கு பயம், யார் ஊர்க்காரங்களுக்கு. அப்போ எங்கேயாவது இருப்பான் வந்துடுவான்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. இவர் வந்து அங்கே ஒரு ஃபாரஸ்ட் பங்களாவில் தங்குறாரு. அந்த பங்களாக்கு வெளியில் அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களாம் அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து தெரியுது உள்ள, ஓகே இந்த புலி வந்து அவனை அடிச்சிருக்கலாம். ஏன்னா காட்டில் இருக்கவங்களுக்கு ஊருக்கு வர்றதுக்கான வழியோ சாமர்த்தியமோ இல்லாமல் இல்லை. ஸோ இதுக்கான காரணம் அவர் வந்து புலி அட்டாக் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி நைட்டு ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே இல்லை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா, ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணுறாரு. ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணி, நான் உள்ளே போகிறேன், உள்ளே போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் வந்து வெளியில் காருக்கிட்ட நில்லுங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக அவங்களையும் கூட்டிகிட்டு போய் இவங்க விட்ட இடத்துல இறங்குறாரு. ஸோ இறங்கி உள்ளே போகிறாரு. ஏற்கனவே இவங்க அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கிங் நடந்திருக்கும் இல்லையா, இவர் முதல்ல எங்கே கொண்டு போய் அவரை விட்டாரோ அங்கேருந்து அவன் மெயின் ரோட்டுக்கு எப்படி வந்திருப்பான், எது வழியாக நடந்து வந்திருக்கலாம், இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வச்சு இவர் வந்து நடந்து போய் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு.
ஸோ ஒன்றும் கிடைக்கல. கொஞ்சம் தூரம் போகும்போது மேக்பைஸ், அதாவது சின்ன சின்ன பூச்சிகள், அதாவது இந்த புணத்து மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பூச்சிகள் வந்து மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து அதை அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ மேக்பைஸ் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, அங்கே ஒரு புலி இருக்கலாம், இல்லைன்னா அங்கே இவரோட டெட் பாடி இருக்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, எதுக்கும் தயாராக கன்னை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட கிட்ட போகிறாரு. கிட்ட கிட்ட போனால் அங்கே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு முள் மரம். அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த முனியப்பான்ற ஒரு ஆளோட பாதி புணம் மட்டும் இருக்குது. ஸோ இவருக்கு அதை பார்த்த உடனே அந்த சமயத்தில் வந்து இவருக்கு 2 விஷயம் தோணுது. ஒன்று, என்னால் தான் பாவம் அந்த மனுஷன் இறந்துட்டான்றது. இன்னொன்று, இவரை மறுபடியும் சாப்பிட்றதுக்கு அந்த புலி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அந்த புணத்தை வந்து வெட்ட வெளியில் அப்படியே விட முடியாது. விட்டால் கொஞ்ச நேரத்தில் பருந்து, அப்புறம் பிணந்தலி கழுகுகள், அப்புறமா வந்து ஹைனா, ஜாக்கல்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து அதை சாப்பிட்ரும், காலி பண்ணிடும். இது வந்து முன்னாடியே இந்த மாதிரி நடந்திருக்கு. முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, இந்த புலி வந்து அட்டாக் பண்ணிட்டு போகுது இல்லையா, இந்த புலி வந்து அட்டாக் பண்ணிட்டு போகும்போது மேக்சிமம் இந்த அட்டாக் ஆன விக்டிம்ஸ் எல்லாம் எழுந்து நடந்து வந்துருவாங்க. ஏன்னா அவங்கள வந்து பராண்டிட்டு தான் போயிருக்குது. எழுந்து நடந்து ரோட்டுக்கு வந்துடுவாங்க. சில பேர் வந்து எழுந்திருக்கவே முடியாத நிலைமையில அவங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கால் ஃபார் ஹெல்ப். அது பண்ணும்போது சுற்றி இருக்கிறவங்க யாராவது வந்து ஆப்வியஸ்லி தேட வருவாங்கல்ல. இந்த மாதிரி மாடு மேய்ச்சிட்டு இவ்வளோ நேரத்தில் அவன் ரிட்டர்ன் வரணும், வரலன்னா போய் பார்க்க போவாங்க. குழுக்களாக தான் மாடு மேய்க்க போவாங்க. ஸோ பக்கத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கம்யூனிகேஷனில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. சில பேரால் அந்த மாதிரி தனியாக கொஞ்சம் காட்டுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா அவங்களால வர முடியாது. இந்த மாதிரி அட்டாக் நடந்துருச்சுன்னா நிறைய பிளட்டும் லாஸ் ஆகலாம். அப்படி லாஸ் ஆச்சுன்னா அவங்களால வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வர முடியாத சூழ்நிலையில் அப்படியே அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இறந்து போன பிணங்களை வந்து சில காட்டு மிருகங்கள் உள்ள காட்டுக்குள்ளேயும் இழுத்துட்டு போகலாம். அவங்களாம் ரிட்டர்ன் வர மாட்டாங்க. அந்த மாதிரி மட்டும் கிட்டத்தட்ட 6 பேர் வந்து போனவங்க ரிட்டர்ன் வரல. அவங்கள கொல்லப்பட்டவர்கள் லிஸ்ட்டில் தான் சேர்க்கவும் முடியும். இப்போ இவர் வந்து அந்த புணம் அந்த மாதிரி ஓப்பன் கிரவுண்டில் இருக்குது இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட ஜாக்கெட்டை எடுத்து அதுக்கு வந்து மூடுறாரு. மூடி கல்லுலாம் வைக்கிறாரு. ஸோ தட் எதுவும் இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கல் வச்சுட்டு வேக வேகமாக வந்து இவர் கார் பக்கத்தில் இருக்க 2 பேர்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. ஊருக்குள்ளே போய் தகவலை சொல்கிறாரு. அந்த முனியப்பனோட ஒய்ஃப் வந்து ஒரே அழுக, என் புருஷனோட உடம்பை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, நான் வந்து இறுதி மரியாதை ஃபைனல் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறேன்னு. இப்போ இவர் வந்து அவங்க கிட்ட கெஞ்சுறாரு, ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாடியை திங்கிறதுக்காக மறுபடியும் புலி வரலாம், இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு அதை கொள்றதுக்காகன்றாரு. வேற வழி இல்லாமல் இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா நாளை பின்ன இந்த மாதிரி வேற யாரும் இறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. இப்போ இவர் போறாரு. நடு மத்தியானம் அந்த இடத்துல கன்னோட, அந்த பணத்து பக்கத்தில் கன்னோட வெயிட் பண்ணுறாரு. இவரோட மூக்குக்குள்ள 2 பஞ்சை மட்டும் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. இப்போ இவர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா இவரோட கண் வந்து அலர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இவரோட அந்த ஹண்டிங் இன்ஸ்டிங்ஸ் வந்து தயாராக இருக்கும். அந்த 2 காதுகளும் காடுகளில் சுற்றி என்ன நடக்குது, எந்த பறவை வந்து சத்தம் போடுது, அது எதுக்கு சத்தம் போடுது அப்படின்றது எல்லாமே. ஸோ இவர் வந்து அப்படியே காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு மயிலோட சத்தம் கேட்குது. ஸோ ஒரு மயிலோட சத்தம் கேட்குறப்ப இவர் கொஞ்சம் அலர்ட் ஆகுறாரு, ஏதோ மிருகம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த கௌதாரின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த கௌதாரி கத்துற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 3 மணி 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 ஆகுது. 6:15 ஆகிறப்போ ஆந்த சத்தம் வந்து லைட்டாக கேட்க ஆரம்பிக்குது. 6:15 7 மணி அப்போ தெரியுது, ஓகே இது நம்ம கிளம்பக்கூடிய டைம் தான். ஏன்னா இவர் வெட்ட வெளியில் இருக்கிறாரு, மரத்து மேலே எங்கேயுமே இல்லை. வேற இவர் இருந்து காத்திருந்து வேட்டையாடக்கூடிய சூழல்கள் அங்கே இல்லை. இவர் வெட்ட வெளியில் நைட் இருக்கிறது வந்து அப்சல்யூட்லி சூசைடு தான் இவருக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு, திரும்பி வந்துடுறாரு. வந்துட்டு பாடியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் இவங்க வந்து மொத்தமாக ஒரு 10-15 பேர் தீப்பந்தம் இவர் கையில் இருக்க டார்ச்சோட போகிறாங்க. சப்போஸ் இன்கேஸ் புலி வந்தால் கூட
அட்டாக் பண்ணிடலாம், கொண்டுடலான்ற மாதிரி. ஸோ அந்த பாடியை எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவருக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இவர் திரும்பியும் வந்து கிளம்புறாரு, வேட்டைக்கு கிளம்புறாரு. அதே மாதிரி அந்த அந்த ரூட்டே தான் சூஸ் பண்ணுறாரு. சூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, சின்ன சின்ன இந்த மலைகள், சின்ன சின்ன பாறைகள், இந்த ஏரியா ஃபுல்லாக கிராஸ் பண்ணி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தேடி போகிறாரு. 2-3 டேஸ் இப்படியே பாஸ் ஆகுது, இவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ 6th டே, 6 நாள் ஆகுது, இவர்கிட்ட மொத்தமே 7 நாள் தான் இருக்குது. ஸோ 6th டே என்ன பண்ணுறாருனா, இன்னொரு டாட்டிக்ஸ் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகலில் வந்து இவர் கிளம்பி போகிறாரு. ஸோ கிளம்பி போய் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மலைக்குன்றுகள் இருக்கிற இடம் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் ஒரு புதர்களை இவர் வந்து ஏற்கனவே கணிச்சு வச்சுருந்தார், அந்த ஏரியாவை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போகிறாரு, அந்த இடத்துக்கு போகிறாரு. ஒரு மத்தியானம் ஒரு 3-3:15 போல் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து செட் பண்ணுறாரு. செட் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே நிதானமாக வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த புலி அங்கேருந்து வருது. 2 பேருக்கு ஒரு 50 மீட்டர்ஸ் இருக்கும். இவரை பார்க்குது, இவர் கன் எடுத்துகிட்டு திரும்பி எய்ம் பண்ணுறாரு. அந்த புலி டக்குன்னு பாஞ்சு உள்ளே போயிடுது. இவரும் கொஞ்சம் தூரம் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி உள்ளே போகிறாரு. பட் அந்த புலி வந்து காணலை. ஸோ காணலன்னே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி வர்றாரு. இந்த 6th டேக்கு முன்னாடி இந்த 4th and 5th டே இருக்கு இல்லையா, இந்த 4th and 5th டேயில் வந்து இவர் என்ன ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாருன்னா, இந்த மாடு மேய்க்கிறதுக்கு போகிறாங்கல்ல, அவங்க கூட போகலான்ற மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. இந்த மாடு மேய்க்கிறவங்க வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் வந்து போவாங்க. இந்த புலி மற்ற இடத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த புலி அட்டாக் பண்ணுதுன்னா அவங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து மாடு மேய்க்கிறது தான் அவங்களோட பிரத்யேக தொழிலுங்கிறதுனால வேறு வழியே கிடையாது. மாடு மேய்க்கிறதுக்கு அதை அழைச்சிட்டு போகலன்னா அந்த மாட்டுக்கு தீவனம் கிடையாது. இப்போ ஒரு மாடுனாலே நமக்கு அந்த மாட்டு தீவனத்துக்கு வந்து நீங்கள் புல் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வரணும்னா, நீங்கள் காட்டுக்குள்ளே போய் அலைஞ்சு திரிஞ்சு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்லலாம் வந்து 2-3 மாடு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வைக்கல் தேவைப்படும், எவ்வளோ தீனி தேவைப்படும், அதுக்கு வந்து இந்த புல் எவ்வளோ தேவைப்படும். அதுக்காகவே வந்து சில பேர் தோட்டத்திலே வந்து பிரத்யேகமாக மாடு தீவனத்துக்காகவே போடுவாங்க, சோளம்லாம் போடுவாங்க. ஸோ இவங்க வந்து மொத்தமாக மந்தைகள் 50-60 மாடு வச்சுருக்கவங்க. ஸோ இவங்க மேய்ச்சலுக்கு கொண்டு போய் தான் ஆகணும், இல்லைன்னா மாடுகளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது, வேறு வழி கிடையாது. இவங்க உயிரை வெறுத்து தான் ஆகணும். வெறுத்து மாடு மேய்க்கிறதுக்கு போகும்போது இவரும் கூடவே போகிறாரு. அந்த மாதிரி போகும்போது ஒரு கில் மறுபடியும் நடக்குது. ஒருத்தரை மறுபடியும் அதே மாதிரி மாடு அட்டாக் பண்ணிருச்சு. அவருக்கு அதிகமான ரத்தம் போகுது, உயிருக்கு. அவரை கூட்டிகிட்டு வந்து ரோட்டுக்கு வந்துட்டு இவரோட கார்லேயே கொண்டு போய் சத்தியமங்கலத்தில் வந்து இறக்கி விட்றாரு ஹாஸ்பிட்டலில். அப்போவே ரொம்ப மோசமான நிலைமையில தான் அவரை இறக்கியே விட்றாரு. ஸோ வந்துட்டு திரும்ப அந்த ஏரியாவை போய் சுற்றுறாரு. அதனால தான் இவருக்கு ஒரு ஹஞ்ச் இருக்குது, அங்கே தான் அந்த புலி வரும். அதே மாதிரி அங்கே தான் அந்த புலியை இவர் பார்க்கவும் செய்கிறாரு. ஸோ பார்த்துட்டு இவர் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் சான்ஸ் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. அப்புறமா 7வது நாள் ஆயிடுச்சு, இவருக்கு வேறு வழி இல்லை. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த முனியப்பன் ஒய்ஃப் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு செக்கு கையில் கொடுத்துட்டு வர்றாரு. அவருக்கு வந்து அந்த மனசுக்குள்ளே அந்த கில்ட் இருக்குது, நான் வந்து இவரால் தான் வந்து அந்த முனியப்பன் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடு வர்றாரு. இங்கே புக்கில் வந்து எழுதியிருக்காரு, எல்லா வேட்டைகளும் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த புலியை கில் பண்ணுறதுல முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியர் அட்டம்ப்ட் தான். இது வந்து நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஒரு வேட்டைன்னு போகிறப்போ அதுக்கு இவங்க போடுற பிளானிங், அப்புறம் அதுக்கு பண்ணுற ஸ்டாக்கிங், இந்த த்ரில் தான் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்.
ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். கொஞ்சம் சென்ஸ் மிஸ் ஆனாலும் நம்மளை வந்து கொன்றும். ஸோ அந்த புலி கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த ஏரியாவில் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. 2 வருஷத்தில் 33 மௌலிங்ஸ், அதாவது கொலைவெறி தாக்குதல், 6 பேர் வந்து இறந்துருக்காங்க. பட் இவரும் சரி, மற்ற ஹண்டர்ஸும் சரி, ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த ஹண்டிங் நோட்டீஸுங்கிறது எல்லாருக்கும் தானே போகும். அந்த ஹண்டிங் நோட்டீஸ் எல்லாருக்கும் போயிருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த புலியை கொல்றதுக்கு. ஆனால் யாருக்குமே அந்த புலி கிடைக்கல. ஸோ மனுஷன் மாதிரியே தான் புலியும் வந்து பயங்கரமாக யோசிக்கும். மனுஷன் மாதிரின்னு கம்பேர் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல மனுஷங்களோட பெட்டராகவே அந்த புலி வந்து திங்க் பண்ணும் அதோட ப்ரேஸை வந்து. நான் இந்த கதையிலையுமே அந்த மாதிரி எந்த பாயிண்ட்ல எனக்கு தோணுச்சுன்னா, அது வந்து இந்த மனுஷங்களை வேட்டையாடி 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 இந்த மனுஷங்க எங்கே வருவாங்க, அவங்க கையில் என்ன இருக்கும், அவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே அது தெரிஞ்சு வச்சதுனால தான் இவர் கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது அந்த புலிக்கு தெரிஞ்சிருக்கு இவர் விக்டிம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் செகண்ட் டைம் அதை இந்த புலி இவரை என்கவுண்டர் பண்ணும்போது 2 பேரும் நேருக்கு நேர் பார்க்கும்போது கூட புலி எஸ்கேப் தான் இருக்கு, இவர் அட்டாக் பண்ணலை. நடுவில் கூட 2-3 இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, இந்த மந்தைகள்லாம் வந்து மொத்தமாக ஓடும்போது புலியால் வந்து வேட்டையாட முடியாது. அந்த புலி வந்து மிஸ் பண்ணி திரும்ப காட்டுக்குள்ளே ஓடி இருக்கு. அதை பார்த்தவங்களும் இருக்காங்க, இவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த புலியை வந்து வெரி அன்டைகரிஷ் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறாரு. அண்ட் கெனித்துக்கு வந்து எப்போவுமே வந்து மனுஷங்க மேலேயும் சரி, புலிகள் மேலேயும் சரி, எஸ்பெஷலி விலங்குகள் மேலேயும் சரி, அவருக்கு கருணை உண்டு. ஆனால் அதை மீறி அவருக்கு அந்த வேட்டையாடுற இன்ஸ்டிங்க்ட் வர்றப்போ வந்து சில கஷ்டமான கடினமான டெசிஷன்களை அவர் எடுக்க வேண்டியிருக்கும். அவர் பர்சனலாகவே அவரோட வீட்டில், அவர் வீடுன்றது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் இடத்துல அவர் வந்து சென்டரில் வீடு கட்டியிருக்காரு. இன்னமும் பெங்களூரில் இப்போ அந்த வீடு இருந்த இடத்த இடிச்சுட்டு ப்ரெஸ்டீஜ் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. நம்மளோட கபான் பார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இவரோட வீடு இருந்தது. அண்ட் இவருக்கு 2 வீடு உண்டு. ஒன்று நம்ம பன்னேர்கட்டா ஜூ பக்கத்துலையும், இன்னொன்று வந்து கப்பன் பார்க் பக்கத்துலேயும் உண்டு. அவர் பர்சனலாகவே ஒரு கரடிக்குட்டி, ஒரு ஜாக்கல், அப்புறமா ஒரு குரங்கு 3 வளர்த்துருக்காரு. ஸோ கரடிக்குட்டி கொஞ்சம் பெருசானோடனே கவர்மெண்ட் வந்து ஜூக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அண்ட் ஜாக்கலுமே வந்து ஜாக்கல் ஆப்வியஸ்லி வைல்ட் லைஃப் இல்லையா, கொஞ்சம் வளர்ந்தோடனே அதையுமே கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இந்த குரங்கு கூட மட்டும் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று ஆயிருக்கும். அவரோட கசின் ஒருத்தரை வந்து தெரியாமல் அந்த குரங்கு வந்து கடிச்சிருக்கும். ஸோ அதனால் அந்த ரிப்போர்ட் இன்சிடெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி அந்த குரங்கையுமே லேட்டர் கொண்டு போயிட்டாங்க. இந்த கரடி வந்து இருக்குல்ல, இதோட அம்மா கரடி, தாய் கரடி வந்து இவர் தான் சுட்டிருப்பார் ஒரு இடத்துல. ஸோ அப்போ அது குட்டியோடு இருக்கப்போ அந்த குட்டியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு இவர் வளர்த்துக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் கெனத். ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்குமே உதவி பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள் தான். ஸோ இதோட இந்த கதை முடியுது. அண்ட் இந்த சீசனும் இதோட முடியுது. ஸோ மொத்தம் 8 எபிசோட்ஸ் இந்த சீசனில். அடுத்த எபிசோட்லேருந்து நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன் ஒரு விஷயத்தை. அதோட கிளிம்ஸாக வந்து ஒரு கிளிப்பு கூட நான் நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் அடுத்த எபிசோடுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் போட்டுட்ருக்கேன். அடுத்த தடவையே வீக்லி ஒன்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் வேறு கண்டென்ட். ஸோ அதான் மக்களே, உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரையும் பபாய் ஃப்ரம் மங்களூர் காரன்.